Well, finally back to home. So இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 எபிசோட் பாக்கி இருக்கு நம்ம தாய்லாந்து சீரிஸ். ஸோ ட்ரிப்பில் இருக்கும்போது என்னால் ப்ராப்பராக எடிட் பண்ண முடியல. ஓகே கேஸ், ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ட்ராவல் பண்ணும்போது அண்ட் ஆப்வியஸ்லி மூவி கண்டென்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கோட்டாக இருக்கட்டும் இல்லை தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், டிவிக்கே, இந்த ரெண்டு விஷயத்துக்கான அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பெருசாக இல்லை. ஸோ திஸ் இஸ் லைக் ட்ரூ. ட்விட்டரே கைண்ட் ஆஃப் அப்படியே டவுனில் தான் இருக்குது, எந்த வித ஒரு அப்டேட்ஸ் இல்லாமல். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பரபரப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் ட்விட்டரில். ஸோ அந்த ரீசனுக்காக தான் சரி ஓகே ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிற அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோன்றதை நான் மேக் பண்ணுறேன். ரெண்டாவது வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நமக்கு இந்த ஒரு ஆம்பியன்ஸ் வீடு செட்டப் இருந்தால் தான் நம்ம இந்த மூவி கண்டென்ட்லாம் வீடியோ பண்ணுறது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக பேசுறது. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எஸ், தாய்லாண்ட்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். அண்ட் 3 எபிசோட்ஸ் நான் போட்டிருப்பேன் தாய்லாண்டு. இன்னும் ஃபியூ எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் எடிட் பண்ணிவிட்டு ஒன்று போடுறேன். ப்ளஸ் ஹெல்த் வேறு சரியில்லை. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸாக ட்ராவல் பண்ணதால். டிவிக்கே என்னதான் ஆச்சு, தமிழக வெற்றி கழகம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்சி தே ஆர் பிளானிங் டு லைக் கேதர் மெம்பர்ஸ், லைக் 2 கோடி உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுற ஒர்க்ஸில் இருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா, இந்த வருஷத்தோட எண்டில், இந்த வருஷத்தோட மிடில் ஒரு மிகப்பெரிய மாநாடுன்றது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்னதான் ஆச்சு, அது ஷூட்டிங் நடக்குதா, ஷூட்டிங் நின்றுடுச்சா, எதுவுமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி அவங்களோட பர்த்டே. சரி ஓகே ஏதாவது இன்னைக்காவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பெருசாக பார்த்தீங்கன்னா எந்த வித அப்டேட் கொடுக்கல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். என்ன ரீசன் அவங்க அப்டேட் கொடுக்கலன்னா, ஆப்வியஸ்லி அப்டேட்ஸ் இப்பயே கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்களா, இல்லை கொஞ்ச நாள் அப்படியே போட்டோம் சடனாக பேங்கராக ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல. மூணாவது விஷயம், இந்த படத்தோட பாடல்கள்லாம் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்னதான் வரப்போகுது, செகண்ட் சிங்கிள் எப்போ, இல்லை டீசர் எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, தளபதி பர்த்டேக்கு தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, என்ன கதை ஏது கதை, படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு தெரியல. அண்ட் ரீசெண்டாக வெங்கட் பிரபு அவர்களை எல்லாரும் மறைச்சி ப்ரெஸ் மீடியாலாம் சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. மேபி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அது என்னால் போட முடியாது, ஆப்வியஸ்லி நிறைய சேனல்ஸில் போட்டது அண்ட் அவங்களோட காப்பிரைட் இஷ்யூ ஆகிடும். அது வெங்கட் பிரபு அவர்களிட்ட கேட்பாங்க லைக் கோட்டோட அப்டேட் கொடுங்க, என்ன அப்டேட் வேணுங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். படம் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பயங்கரமாக அலைஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக வரும். லாஸ் ஏஞ்சலஸில் அந்த சிஜி ஒர்க்ஸ்லாம் அங்கேயும் போயிட்டு இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனிஸில் சிஜி ஒர்க்ன்றது கொடுத்துருக்கோம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன். இப்பயே பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுக்கறதுன்றது இட்ஸ் லைக் ஸோ ஏர்லி. நான் வேற ஒரு போஸ்டர் வேணா போட்டுருவேன், பட் அதில் அந்த த்ரில்லிங்கே இருக்காது. பட் வரும்போது பேங்கரான ஒரு அப்டேட் வரும்னு சொன்னாங்க. ரெண்டாவது, மே மாதம் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் we can expect an update அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சொன்னார். ஸோ தட் மீன்ஸ் ஐ திங்க் அடுத்த மாதம்லாம் பெருசாக அப்டேட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதம் பெருசாக அப்டேட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி மயான அமைதியில இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ்ல இப்போ ஆஸ் ஆஃப் நோ. ஏன்னா பெருசா எந்த படமும் வரல, வந்த படமும் ஓடி இருக்கு. பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் பெருசா வரல. தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படங்களையே ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டவுனா இருக்கு. அப்போ மஞ்சுமல் பாய்ஸ் நான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன் படத்தை. ஆப்வியஸ்லி இப்போ நம்ம அதுக்கு ரிவ்யூ பண்ணா நல்லா இருக்காது, ரிலீஸ் ஆன டைம்ல பண்ணாதான் நல்லா இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். ஒரு லோ பட்ஜெட்ல எப்படி ஒரு பயங்கரமான கலெக்ஷன், ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் ஆடியன்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அந்த டீம் பக்காவா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா மூவிஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மலையாளம் சில மூவிஸ்லாம் லைக் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். லைக் இதுக்கெல்லாம் பட்ஜெட்டே தேவையில்லப்பா, ஒரு 50 லட்சம் இருந்தா போதும்பா, நான் ஒரு 100 கோடி கலெக்ஷன் கொண்டு வரேன் அப்படின்றது. ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் RDXன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா, இஃப் ஐம் நாட் ராங். அந்த படமும் பாத்தீங்கன்னா நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் குணா கேவ்ஸ் பேஸ் பண்ணி அவங்க எடுத்த ஒரு படம். ரெண்டாவது கமல் சாருக்கு ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. லோகேஷ் கனகராஜ்ல அவர்லாம் ஷாக் ஆயிருப்பாங்க, அப்பா நாளா எவ்வளவு பெரிய ட்ரிபியூட் கொடுத்தா, நீங்க என்னப்பா புசுக்குன்னு முடிச்சிட்டீங்க, இவ்வளவு இம்பாக்ட் கொண்டு வந்திருக்கு. சொல்ல போனா கேரளா விட தமிழ்நாட்டில் மண்டே கூட பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்படும்போது தியேட்டர் ஓனர்ஸ் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் நோ தமிழ் சினிமால பெருசா எந்த படங்களுமே இல்ல பெரிய ஸ்டார்ஸ் கலெக்ஷன் கொண்டு வர அளவுக்கு. அடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம்னா கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே. லெட்ஸ் சீ கேஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஆஸ் ஆஃப் நோ இதுதான் அப்டேட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம தளபதி அவர்களோட சன் சஞ்சய், அவர் பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் கூட அஃபிஷியலாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு, டைரக்ஷனில் இறங்க போகிறதாக. இது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. அண்ட் அவரோட டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் மூவி இட்ஸ் கோனா பி வித்
த்ரூவிக்கம் அவர் கூட ஒரு மூவி பார்த்தீங்கன்னா அவர் சைன் பண்ணியிருக்காரா. இதுக்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல. இது ஒரு ரூமராக உள்ள அப்படியே போயிட்டு இருந்தது மீடியாவில். சரி ஓகே இது ஒரு அப்டேட்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த கோட் படத்தில் ஒரு சாங், அது ஓப்பனிங் சாங் என்ன சாங்னு தெரியல, ஒரு மாஸ் நம்பரான ஒரு சாங் இருக்கா, அதுக்கு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கிறது சேகர் மாஸ்டர். எஸ் குர்ச்சி மடத்தப்பெட்டின்னு ஒரு சாங் வந்துச்சு இல்லை, அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ சேகர் மாஸ்டர் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இட்ஸ் லைக் ப்ராமிசிங் டான்சர். ரொம்ப யூனிக்கான ஸ்டெப்ஸு, பயங்கரமான ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கொரியோ பண்ணுவார். அவர் இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் கோட்டுக்காக சேகரித்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். வேற ஏதாவது இன்னும் பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சேனலில் வரும் கைஸ். அண்ட் இனிமேல் ரெகுலராக மூவி கண்டென்ட்ஸும் வந்துடும். நம்ம தாய்லாந்து சீரிஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க ஃப்ரீ டைமில் ஜாலியாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ட்ராவல்ன்றது பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் யுவர் சப்போர்ட். லெட்ஸ் see how this goes guys. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் guys. Bye. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.